வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிழக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். மீன ராசியில் சுக்கிரன் மே வரை இந்த 3 ராசிக்காரங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தே தீரும். வேத ஜோதிடத்தின்படி நவகிரகங்களில் ஒவ்வொன்றும் ராசியை மாற்றுவதை தவிர அவ்வப்போது அஸ்தமமாகி உதயமாகவும் செய்யும். அவ்வாறு கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்படும் போது அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தெரியும். அந்த வகையில் அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதி ஆவார் மற்றும் இவர் அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாவார். தற்போது சுக்கிரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் பயணித்து வருகின்றார். இந்த மீன ராசியில் சுக்கிரன் பயணிப்பதால் மிகவும் மங்களகரமான மாளவியா ராஜயோகம் உருவாகி உள்ளது. சுக்கிரன் இந்த மீன ராசியில் மே மாதம் வரை பயணிக்க உள்ளார். மீன ராசியில் சுக்கிரன் இருப்பதால் அதன் தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே காணப்பட்டாலும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாகவும் இன்னும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கும். முக்கியமாக சுக்கிரன் மீன ராசியில் இருக்கும் காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதோடு தொழிலில் நல்ல முன்னேற்றத்தையும் காண உள்ளார்கள். இப்போது மீன ராசியில் சுக்கிரன் பயணிப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு மே மாதம் வரை சிறப்பாக இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக ரிஷபம். ரிஷப ராசியின் 11வது வீட்டில் சுக்கிரன் பயணித்து வருகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்களின் வருமானம் சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். புதிய முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். சிலருக்கு புதிய வருமானமான ஆதாரங்களும் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். வணிகர்களுக்கு இக்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். பங்கு சந்தை, லாட்டரி ஆகியவற்றின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக மீனம். மீன ராசியின் முதல் வீட்டில் சுக்கிரன் பயணித்து வருகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஆளுமையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்தித்து வந்தால் அது முடிவுக்கு வரும். வெளிநாட்டுடன் தொடர்புடைய தொழிலை செய்து வருபவர்களுக்கு நல்ல பலன்களை பெறுவார்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரும். புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். கடன் தொல்லையால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அதிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். நிதி நிலையில் நல்ல உயர்வு ஏற்படும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். அடுத்ததாக கடகம். கடக ராசியின் 9வது வீட்டில் சுக்கிரன் பயணித்து வருகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் மே மாதம் வரை அதிர்ஷ்டத்தின் ஆதரவை பெறுவார்கள். சுப நிகழ்ச்சியில் அதிகம் பங்கேற்க நேரிடும். வேலை தொடர்பான பயணங்களை அதிகம் மேற்கொள்ளவும் நேரிடும் மற்றும் இந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை தரும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.